பார்க்குற இடத்துலலாம் இருக்கியா கேட்டா நயினார் நாகேந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போகிறேன். கரெக்டு தானே? சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் ஒரு நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயிலான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உண்மையில். இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் இருந்தது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் இங்கே தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம். இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரர் இல்லை, யாருங்காரர் இல்லை, எங்க தொண்டர்களும் தான். என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனதில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க, நிறைய பாக்குறேன். இவர் பயந்துட்டு அங்க இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட், இதெல்லாம் பார்த்து வந்த டிடி தினகரன் என் புண்ணி நிக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ள இருந்தாலும் வெளியில நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது. நான் திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னா அவர் கண்டினியூஸா எங்கள்கிட்ட பேசி இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு கூட நான் முடிவெடுத்ததுமே என்கிட்ட பேசி உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல தான் செயல்படுறாரு. நான் அவருடைய கட்சியிலிருந்து அவரு கூட்டிலிருந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்றாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்ன பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டோன்னு நேரே வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் பயன்படுத்தின பதம் ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன் முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனா நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே.
அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. ஓபிஎஸ் வெளியில வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பல முறை அவரை தொடர்பு கொண்டேன், அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. டிடிவி வெளியில வந்து அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியா வச்சிருந்தாரு. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.